Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் மணக்க ரொம்ப சுவையான கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் பண்ண போகிறேன். நீங்கள் இதே மாதிரி சீரக சம்பாலையும் பண்ணலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு நான் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடான உடனே இதில் ஒரு 15 போல் முந்திரி பருப்பை சேர்த்துட்டு அது லேசாக கொஞ்சம் நேரம் வறுபட்ட உடனே இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு உலர்ந்த திராட்சை ஆப்ஷனல் தான். இது சேர்த்தா அது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான், நீங்கள் வேணான்னு விட்டுலாம். இப்போது இது நல்லா உப்பி வந்துட்டு முந்திரி பருப்பும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுச்சு. இப்போ இதை நெய்யெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிற நெய்லேயே நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், மெல்லிஸா. இதை இந்த நெய்யில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு நல்லா இது ப்ரௌன் கலராக மாறணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக மாறுற அளவுக்கு நல்லா நெய்லேயே ஃப்ரை பண்ணணும். நீங்கள் நிறைய வெங்காயம் ஃப்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க, ஒரே டயத்தில் நிறைய போட்டுறாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா கலர் மாறிட்டே வருது. இப்போது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கலர் பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ இதையும் நல்லா வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஏற்கனவே அதில் நெய் இருக்கு இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ரா எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் ஒரு டீஸ்பூன் நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், கொஞ்சமாக ஜாவித்ரி, 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபடணும் அந்த நெய்லேயே. இது கூடவே 2 கீறின பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா அந்த நெய்யில் வதக்கிக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறதுனால இப்போ நம்ம வெங்காயம் சேர்க்க தேவையில்லை. இது கூட நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்லேயே 1 நிமிஷம் நல்லா வதக்கிடணும். நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணி ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா உதிரியாக வந்திருக்கு. இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், முந்திரி, உலர்ந்த திராட்சை, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கடைசியில் நம்ம சர்வ் பண்ணும்போது இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் ஃப்ரை பண்ண வெங்காயம், நட்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் மேலே இந்த மாதிரி தூவி நம்ம பரிமாறினோம்னா இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக சிக்கன் கிரேவி இல்லை வெஜிடபிள் குருமா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.